Hello friends, I am teacher Vasan. ராஜா லவ்ஸ் அப்படின்னா ராஜா காதலிக்கிறார். எ பியூட்டிஃபுல் கேர்ள், ஒரு அழகான பெண்ணை நேம்டு நந்தினி. நந்தினி என்ற பெயர் உள்ள ராஜா நந்தினி என்ற அழகான பெண்ணை காதலிக்கிறார். நந்தினி பிலாங்ஸ் அப்படின்னா நந்தினி சேர்ந்தவள் அப்படின்னு அர்த்தம். டு எ ஸ்ட்ரிக்ட் ஹிந்து ஃபேமிலி, ஒரு கட்டுப்பாடான கண்டிப்பான இந்து குடும்பத்தை நந்தினி பிலாங்ஸ், நந்தினி சேர்ந்தவள். சரி, ஓகே. தேர் இஸ் அனதர் கிறிஸ்டின் ஃபேமிலி லிவிங் அப்படின்னா சரி, இப்ப கவனிங்க. ஒரு வாக்கியத்தோட முதல் வார்த்தையா தேர் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த தேர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அப்படிங்கறதே கிடையாது. இந்த இஸ் அப்படின்ற வார்த்தைக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாங்களா? அப்ப அதுதான் அர்த்தம். தேர் இஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அனதர் அப்படின்னா மற்றொரு, கிறிஸ்டின் ஃபேமிலி லிவிங் அப்படின்னா கிறிஸ்துவ குடும்பம் வாழ்கிறது. தேர் இஸ் அனதர் கிறிஸ்டின் ஃபேமிலி லிவிங் அப்படின்னா இன்னொரு கிறிஸ்டின் ஃபேமிலி வாழ்கிறார்கள். நியர்பை அப்படின்னா ரொம்ப பக்கத்துல அப்படின்னு அர்த்தம். பக்கத்துல, அருகில் மற்றொரு கிறிஸ்துவ குடும்பம் வாழ்கிறது. சரி, தீஸ் டூ ஃபேமிலிஸ், இந்த இரு குடும்பங்களும் ஆர் பிக் எனிமீஸ், மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கிறார்கள், பெரிய எதிரிகளாக இருக்கிறார்கள். அண்ட் மற்றும் தே ஆல்வேஸ் ஃபைட் அப்படின்னா அவங்க எப்பயுமே சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு அர்த்தம். அவர்கள் எப்போதுமே சண்டையிடுகிறார்கள். சரி, ராஜா சூன் ஃபைண்ட் அவுட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது, தெரிய வர்றது இப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். ராஜா சூன் ஃபைண்ட்ஸ் அவுட் அப்படின்னா ராஜா விரைவில் தெரிந்து கொள்கிறார். நந்தினி லவ்ஸ் எ பாய் ஃப்ரம் த எனிமி ஃபேமிலி. நந்தினி லவ்ஸ் எ பாய் அப்படின்னா நந்தினி ஒரு பையனை காதலிக்கிறாள். இந்த ஃப்ரம் அப்படின்ற வார்த்தைக்கு சேர்ந்த, இருந்து இப்படிலாம் அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல சேர்ந்த அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம், இருந்து அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். நந்தினி லவ்ஸ் அ பாய் ஃப்ரம் த எனிமி ஃபேமிலி, எதிரி குடும்பத்தில் இருந்து அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். எதிரி குடும்பத்தை சேர்ந்த அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய தட் அப்படின்ற வார்த்தை ஒரு இணைப்பு சொல்லா வந்திருக்கு. இணைப்பு சொல்லா தட் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்று அப்படின்னு அர்த்தம். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். நந்தினி லவ்ஸ் அ பாய் ஃப்ரம் த எனிமி ஃபேமிலி. நந்தினி அந்த எதிரி குடும்பத்திலிருந்து, எதிரி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனை காதலிக்கிறாள். தட் என்று ராஜா சூன் ஃபைண்ட்ஸ் அவுட், ராஜா விரைவில் தெரிந்து கொள்கிறார், அறிந்து கொள்கிறார். சரிங்களா? சரி, ஓகே. ராஜா டிசைட் பண்றாரு, முடிவெடுக்கிறாரு. என்னன்னு? டு ஹைட் ஹிஸ் லவ், அவருடைய காதலை மறைக்க. எதுக்கு? டு மேக் நந்தினி ஹாப்பி, நந்தினிய சந்தோஷப்படுத்த. He enters, அவர் நுழைகிறார். Their village, அவர்களுடைய கிராமத்திற்கு. And மற்றும் tries, முயற்சிக்கிறார். To solve பண்றதுக்கு. என்னத்த? The big fight between the families அப்படின்னா அந்த ஃபேமிலிஸுக்கு இடையே இருக்கக்கூடிய the big fight, அந்த பெரிய ஃபைட்டை to solve பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அவர்களுடைய கிராமத்திற்கு சென்று குடும்பங்களுக்கு இடையிலான பெரிய சண்டையை தீர்க்க முயற்சிக்கிறார். சரி, ராஜா டேக்ஸ் மெனி ரிஸ்க்ஸ், ராஜா நிறைய ரிஸ்க் எடுக்கிறாரு. அண்ட் மற்றும் ஃபேசஸ் மெனி ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனையை எதிர்கொள்றாரு, ஃபேஸ் பண்றாரு. எதுக்கு? டு யுனைட் them, அவர்களை ஒன்றிணைக்க. THEM, them அப்படின்னா அவர்களை, இவர்களை. சரி, ஓகே. அடுத்தது ஃபைனலி, இறுதியாக த டூ ஃபேமிலிஸ், அந்த இரு குடும்பங்களும் அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்கிறார்கள். தேர் மிஸ்டேக்ஸ், அவர்களுடைய தவறை. அண்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் நண்பர்களாக ஆகிறார்கள். பிகம் அப்படின்னா ஆவது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. அடுத்தது நந்தினி மேரிஸ், நந்தினி கல்யாணம் பண்ணிக்கிறா ஹர் லவ்வர், அவளுடைய லவ்வரை. அண்ட் மற்றும் ராஜா லீவ்ஸ் த வில்லேஜ், ராஜா அந்த கிராமத்தை விட்டு புறப்படுகிறார். வித் அ ஸ்மைலோட. LEAVE, லீவ் அப்படின்ற வார்த்தைக்கு விடுவது, விட்டு செல்வது, விடுமுறை, புறப்படுறது, கிளம்புறது, இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. மனசுல வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.